அமெரிக்காவின் நிலைமை படுமோசம். ஈரான் போரில் அந்தர்பல்ட்டி அடிக்க முக்கிய காரணம் இதுதான். திட்டமிட்டிருந்த அமெரிக்க ஈரான் மத்தியிலான பேச்சுவார்த்தையில் ஈரான் தரப்பில் கலந்து கொள்ளப்படாது என அறிவித்த நிலையில் இக்கூட்டம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதேவேளையில் புதன்கிழமையுடன் அமெரிக்கா ஈரான் மீதான போர் நிறுத்தம் நிறைவு பெறும் நிலையில் ட்ரம்பின் அடுத்த கட்ட ஆக்ஷன் என்ன என்பதுதான் அனைவரும் கேள்வியாக இருந்தது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் யாரும் எதிர்பார்க்காத வகையில் ஈரானுடனான போர் நிறுத்தத்தை காலக்கெடுயின்றி நீடிக்க தீர்மானித்துள்ளதாக அறிவித்துள்ளார். ஆனால் இந்த முடிவுக்கு பின்னால் மிகப்பெரிய காரணம் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவிடம் ஆயுத இருப்பு பெரிய அளவில் குறைந்துள்ளதால் ஈரானுடனான போர் தொடர்ந்தால் அமெரிக்கா சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் நிலை ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்காவும் வளைகுடா நாடுகளும் ஈரானின் இந்த $25,000 ட்ரோன்களை தடுக்க பல மில்லியன் டாலர் மதிப்பிலான ஏவுகணைகளை பயன்படுத்தி வந்தது. இதனால் பொருளாதார ரீதியாகவும் பெரும் நெருக்கடியை சந்திக்கும் நிலை அமெரிக்காவுக்கு உருவாகியுள்ளது. அமெரிக்கா கடந்த 4 முதல் 5 வருடங்களாக உக்ரைன் நாட்டுக்கு தொடர்ந்து ஆயுதம் சப்ளை செய்து வருவதும் ஏவுகணைகளின் இருப்பு குறை முக்கிய காரணமாக உள்ளது. இத்தகைய நிலை ஈரானுடன் போர் தொடர்ந்தால் அமெரிக்காவின் நிலை மோசமாகிவிடும் என CNN செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. பென்டகன் உயர் அதிகாரிகள் மற்றும் நிபுணர்களின் மதிப்பீட்டின்படி இந்த சரிவு அமெரிக்க இராணுவத்தின் பாதுகாப்பு நிலையை பாதிக்கும் அளவு உள்ளது எனவும் கணக்கிடப்பட்டுள்ளது. இதன் காரணமாக ட்ரம்ப் 2 வாரம் 4 வாரம் என இல்லாமல் ஈரானுடனான போர் நிறுத்தத்தை காலவரையற்ற வகையில் நீடிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். சர்வதேச உத்திய ஆய்வு மையம் வெளியிட்ட அறிக்கையின்படி கடந்த 7 வாரங்களில் அமெரிக்கா தனது பிரிசிஷன் ஸ்ட்ரைக் மிசைல்ஸின் இருப்பில் குறைந்தது 45% பயன்படுத்தியுள்ளது. தாட் ஏவுகணை இன்டர்செப்டர்களில் சுமார் 50%, பேட்ரியட் ஏவுகணைகளை கிட்டத்தட்ட 50% பயன்படுத்தியுள்ளது. இந்த தகவல் பென்டகன் மதிப்பீட்டின்படி ஒத்துப்போவதாக CNN தெரிவித்துள்ளது. ஈரானுடன் போர் நிறுத்தம் தொடர்ந்தாலும் அமெரிக்க இராணுவம் அடுத்த சில மாதங்களுக்கு ஈரானுக்கு எதிராக நடவடிக்கைகள் தொடரும் அளவுக்கு ஏவுகணைகள் இருப்பதாக நம்பப்படுகிறது. ஆனால் இந்த ஏவுகணைகளை இருப்பு குறைந்தது சீனா போன்ற வலுவான நாடுகளுடன் ஒரே நேரத்தில் அல்லது அடுத்தடுத்த போர்களை நடத்தும் சூழலில் உடனடி அபாயத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று நிபுணர்கள் எச்சரிக்கிறார்கள். ஈரானுக்கு சீனா மற்றும் ரஷ்யா தொடர்ந்து உதவி செய்து வருவதாக தகவல் வந்தாலும் இரு நாடுகளும் மறுப்பு தெரிவித்து வருகிறது. இதேபோல சமீபத்தில் அமெரிக்க கடற்படை ஹார்முஸில் சீனாவிலிருந்து வந்த கப்பலை கைப்பற்றியது. இதில் ஏவுகணைகளை பயன்படுத்தும் வெடிமருந்துகள் இருந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோல சீனா விமானங்கள் தொடர்ந்து ஈரானில் தரையிறங்குவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அமெரிக்கா தனது ஆயுத பற்றாக்குறையை சரி செய்ய பென்டகன் ஏற்கனவே நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த ஆண்டு தொடக்கத்தில் ஏவுகணைகளை உற்பத்தி அதிகரிக்க ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. இருப்பினும் உற்பத்தி திறனை அதிகரித்தாலும் புதிய ஏவுகணைகள் வந்து சேர 3 முதல் 5 ஆண்டுகள் வரை ஆகும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது.